ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு ஸ்நாக் ஐட்டம் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ணியிருந்தோம். அதுதான் கிறிஸ்பி ஸ்பைசி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. அது ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருப்போம். அதோட சைட்ஸை கட் பண்ணி நான் ஒரு 4 சின்ன பொட்டேட்டோவோட சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொட்டேட்டோஸை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்காக தண்ணியை நல்லா சுட வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டை நான் சேர்க்குறேன். பிங்க் சால்ட்டு நான் சேர்க்குறேன். நான் அடிக்கடி பிங்க் சால்ட்டு எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுவேன். இது நார்மலான ராக் சால்ட்டை விட கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். அது போக உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மல் உப்பை விட, அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்காக நான் வச்சுருந்த 4 சின்ன பொட்டேட்டோஸும் சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு ரெசிப்பியில் கட் பண்ண அந்த சைட்ஸு 4 சைட்ஸு டாப் அண்ட் பாட்டமை ஸ்லைஸ் பண்ணி அது ஒரு ஸ்நாக் போடுறப்போ அது பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஹாட் அண்ட் கிறிஸ்பி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. அது ரொம்பவே சிம்பிள் தான். கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாஸ் போட்டோடனே அந்த டிஷ்ஷு முடிஞ்சிடும். அன்றைக்கே தான் இந்த ஸ்நாக்கும் நான் பண்ணினேன். இதுக்கு பாருங்கள், நம்ம பொட்டேட்டோஸ் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேக்கரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரெட் லோஃபை ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஏற்கனவே பிரெட் க்ரம்ஸ் நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். நார்மலாகவே ப்ரெட்டை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணால் கூட பிரெட் க்ரம்ஸ் நமக்கு வந்துடும். ஆனால் அந்த சைடில் இருக்க ப்ரௌன்ஸை ரிமூவ் பண்ணாமல் போட்டால் அது எக்ஸ்ட்ரா ப்ரௌனாக வந்துடும். நமக்கு ஒயிட்டாக வேணும்னா அந்த ப்ரௌன் சைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டை மட்டும் போட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ நான் அப்படி தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் பொறுமையாக பாருங்கள். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் எல்லா ப்ரெட்டுக்கும் நான் இது மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறேன். பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 6 ப்ரெட்டு எடுத்தாலே போதுமானது எனக்கு. அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளேயே நம்ம பொட்டேட்டோஸு நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நான் மிக்சியில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஸோ சின்ன ஜார்லேயே போடுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான அந்த ஒரு லிட்டை வச்சு நான் கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். சின்ன லிட்டு கண்டிப்பாக போட முடியாது, அதனால தான் இந்த லிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிக்ஸி ஜாரோட ஜாஸ்தியாக மேலே வந்துச்சு ப்ரெட்டு. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடுச்சு பாருங்கள். அதனால தான் அதை யூஸ் பண்ணேன். இல்லைனா பெரிய ஜார்லேயே போட்டிருப்பேன். ஸோ இந்தளவுக்கு நமக்கு பிரெட் க்ரம்ஸு எவ்வளோ ஒயிட்டாக வெள்ளையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா கேப்சிகம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பொட்டேட்டோஸ், அது பாயில் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டிலேருந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மூணாவதுக்கு அழகாக ஒரு ரெட், எல்லோ அண்ட் க்ரீனில் கேப்சிகம் எடுத்துருக்கோம். இதில் நம்ம பாதி மட்டும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாதி கேப்சிகமே நமக்கு போதுமானது. கேப்சிகம்லாம் போட்டு செய்கிறதுனால இதனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காகவும் நமக்கு அமையும். அதே சமயத்தில் நம்ம இதில் சீஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி பொட்டேட்டோவில் செஞ்ச எந்த ஸ்நாக்காக இருந்தாலுமே குழந்தைங்க விரும்பி தான் சாப்பிடுவாங்க. அதில் நம்ம குடமிளகா ஹெல்த்தியானது, அதை ஆட் பண்ணுறோம். நார்மலாக ஃப்ரைட் ரைஸோ இல்லை வேறு ஏதோ ஐட்டமோ இந்த மிளகாயெல்லாம் பசங்க எடுத்து வச்சுருவாங்க. கேப்சிகமில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ இதில் கேர்ஃபுல்லாக அந்த உள்ளக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த ஒயிட்டையும் நம்ம அழகாக ஸ்கூப் பண்ணி எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி
நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பொட்டேட்டோஸோடு சேர்ந்து அதை வந்து மேஷ் பண்ணிவிட்டு கலந்துக்க போகிறோம். அதனால் நமக்கு ரொம்பவே ஃபைனாக பொடி பொடியாக எவ்வளோ குட்டியாக அவங்களால கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நீங்கள் சாப் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், ரொம்பவே குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுதான் சைஸு, நான் கவனிச்சிக்கோங்க. ஸோ இந்த சைஸுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே 3 கலர் கேப்சிகமையும் நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிட்டேன். ரெட், எல்லோ அண்ட் க்ரீன், டிராஃபிக் சிக்னல் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சொன்னது சீஸ் தான். அதை இப்போ ஷ்ரெட் பண்ணுறதுக்கு ரெடியாக அந்த ஷ்ரெட்டர் கூட எடுத்து வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். குக் பண்ணும்போது நம்ம டென்ஷனாகவே இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக எனக்கு தேவைப்படாது, இந்த பாதி சீஸ் இருந்தாலே போதும் எனக்கு. அதனால் பாதி மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம கட்டிங் பேடே கலர்ஃபுல்லாக பாருங்கள். அழகாக 3 கலரில் கேப்சிகம், அப்புறம் ஒயிட் கலரில் சீஸு. இப்போ நம்ம இவ்வளோ ரெடி பண்ணுறதுக்குள்ளே பொட்டேட்டோஸ் நல்லாவே நமக்கு பாயில் ஆகி குக் ஆகிடுச்சு. அந்த பொட்டேட்டோஸை நான் ஒரு மிக்சிங் பவுலில் அழகாக எடுத்துக்கிட்டேன். இதில் எல்லாத்தையும் போட்டு நம்ம மேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இதில் எல்லாத்தையும் மேஷ் பண்ணிவிட்டு எல்லா தேவையான திங்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வெறுங்கையிலே பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் நல்லா பொறுமையாக பண்ணுறேன். இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பொட்டேட்டோஸை நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோஸ் கூட நம்ம கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணியிருக்க எல்லா கேப்சிகமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் பொட்டேட்டோஸ்க்கு ஏற்ற அளவில் தான் கேப்சிகமே நான் ஆட் பண்ணுறேன். அதனால தான் பாதி கட் பண்ணேன், எனக்கு அளவு தெரியும். அதே மாதிரி நீங்கள் பொட்டேட்டோஸ் வந்து கம்மியாக எடுத்திங்கன்னா அந்த குடமிளகாவில் இன்னும் கூட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் இருக்க பொட்டேட்டோஸில் 3 கலரில் இருக்க கேப்சிகம்மை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டர்டினஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது இது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவரோ இல்லை வந்து அரிசி மாவோ சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். ஆனால் வந்து நம்ம ஃபுல்லாக வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து பண்ணுறதுனால நான் அதை சேர்க்கலை. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோஸை உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கேப்சிகம்க்கும் அடுத்து நம்ம சேர்க்க போகிற மசாலாஸ்க்கும் டேலி ஆகிற மாதிரி சால்ட்டு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சோண்டு பார்ஸ்லி நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு நான் வந்து ஒரு 6-7 வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து அப்பப்போ நான் வந்து குக்கிங்கில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். பேசில், பார்ஸ்லி இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஸ்பைசஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக KFC பண்ணதுக்காக அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அதை அடிக்கடி நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம யூஸ்வலாக பண்ணுற சமையல்லையுமே இதை ஆட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நம்ம செய்கிறது தான் சமையல். அது போக இது எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். நீங்கள் அப்பப்போ உங்களோட இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸில் சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு டைஜஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி ஸ்நாக் ஐட்டம்ஸ் நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி லீவ்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். பேசில் லீவ்ஸு, தைம்ஸ், பார்ஸ்லி, ஆரிகானோ, ரோஸ்மெரி இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ ஆட் பண்ணுவேன். அண்ட் ரோஸ்மெரி நல்லா ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு சைஸில் ஒரு பால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் ஒரே ஒரு விரலை வச்சு இன்சிஷன் கொடுங்க. அந்த ஹோலில்
இந்த மொசரேலா சீஸை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், சும்மா கொஞ்சோண்டு ஸ்டஃப் பண்ணால் போதும். அப்படியே கொஞ்சமாக அந்த பாலை சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரோல் கொடுத்துட்டு நம்ம இது ஓரமாக வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நான் பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் வந்துச்சான்னு கேட்காதீங்க. நான் பாதி வந்துட்டு இன்னொரு நாள் சாப்பிட்றதுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி பண்ணுறேன். அதனால் நம்ம எக்கில் டிப் பண்ணி அந்த கோட்டிங் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே பிரெட் க்ரம்ஸில் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எக்குக்கு பதிலாக அந்த மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி அந்த மிக்சரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் கொடுத்துட்டு கூட போடலாம். நான் இப்போ டேரெக்டாக இப்படி ஃப்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி தான். ஸோ நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஆயிலில் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஷாலோ ஃப்ரை மாதிரி தான், நம்ம ஃபுல்லாக வந்து முங்குற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி போட்டால் நம்ம நிறையா தடவை அந்த கோட்டிங்லாம் வந்து கலந்து போயிடும். அதனால் ஷாலோ ஃப்ரை தான் ஓரளவுக்கு பெஸ்ட்டு. நமக்கு ஏதாவது கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். இது பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் மிச்சம் மிக்சரில் சண்டே அன்னைக்கு திரும்ப அதை பாதியை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். சண்டேங்கிறதுனால நான் எக்கில் டிப் பண்ணி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி டபுள் கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸில் திரும்ப போடுறேன். ஸோ ஒரு கோட்டிங் முடிஞ்சிச்சு. திரும்பவும் அதை நான் எக்கில் போட்டு திரும்பவும் பிரெட் க்ரம்ஸில் நான் போட்டு ரெண்டாவது கோட்டிங்கும் நான் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக ரெண்டாவது கோட்டிங் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். ஸோ நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனே வந்துடும். ஆயில் ஹீட் ஆனவுடனே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உள்ள இருக்க சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக் ஆகி வரும். சாப்பிடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் எல்லா பால்ஸையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ரௌன் வந்துடும் நமக்கு. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணதுனால அது நடுவில் ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியில். இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸி அண்ட் ஹெல்த்தி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ள இருக்க மொசரெல்லா எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்குன்னு. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நல்லாவே இந்த பால்ஸு குக் ஆகிருக்கு. ஸோ இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆர் மயோனீஸ் ஒரு நல்ல சைடாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.